தற்போது மிக முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்க போகிறோம். அது என்ன தொகுதி என்றால் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர் போட்டியிடுகின்ற தொகுதி. அது என்ன தொகுதின்னு நம்ம செய்தியாளர் மார்ட்டின்கிட்ட கேட்போம். மார்ட்டின், என்ன தொகுதி மார்ட்டின்? வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். காட்பாடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோன்னா திமுக கட்சி சார்பாக துரைமுருகன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக சார்பாக ராமு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேக சார்பாக வாசு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி சார்பாக விரைவில் அறிவிக்கப்பட போகிறாங்க. ஆனால் நமக்கு இன்னும் தகவல் கிடைக்கப்படலை. நெக்லே, இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது காட்பாடி தொகுதி வேலூர். துரைமுருகனுடைய அசைக்க முடியா கோட்டைகளில் ஒன்று. துரைமுருகன் தற்போது வயதாகிவிட்டது. உடல்நலமும் அவ்வப்போது அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவதால் இந்த முறை போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் போட்டியிடுவார் என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? கட்சி பொறுப்பை மட்டும் வகித்துக் கொள்ளப் போகிறார். அது எம்எல்ஏ வந்தால் நிச்சயமாக அமைச்சராக இருந்தால் பணிகள் அதிகமாக இருக்கும், வயதாகிறது. இன்னும் எப்படி என்பது தெரியவில்லை. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. போட்டியிடப் போகிறாரா இல்லையா என்ற தகவல் எதுவும் இல்லை. ஆனால் திமுக தலைமை என்ன முடிவு செய்கிறது? நிச்சயமாக அவர் பொதுச் செயலராக இருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலரும் அவர்தான். எனவே அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். அவர் உடல்நலத்தை முன்னிட்டு வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறார். ஏற்கனவே அவருடைய மகன் எம்பியாக இருக்கிறார். எனவே துரைமுருகன் இந்த முறை போட்டியிடுவாரா என்று தெரியவில்லை. ஆனால் தற்போதைக்கு திமுக வட்டத்திலே வேலூரில் உள்ள காட்பாடி திமுக சட்டமன்ற தொகுதியில் அவர் பெயர்தான் முன்னிலையில் இருக்கிறது. வேறு யார் பெயரும் இல்லை. எனவே அவருக்கு தான் வாய்ப்பு. ஆனால் அவர் போட்டியிடுவாரா இல்லையா என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் அவர்கள் இன்னும் உறுதியாக இல்லை என்பதுதான் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமான தலைமையக வட்டாரங்களை தெரிவித்த கருத்து. அவரே இன்னும் உறுதியாக முடிவு செய்யவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அவருக்கு இணையாக மற்ற இரு கட்சி வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் ராமுவும் தாவேக சார்பிலே எல்கேஎம்பி வாசுவும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் விரைவில் அறிவிக்கப்படும் 21ஆம் தேதி தான் அறிவிக்கிறார்கள் அவர்கள் வேட்பாளர். என உத்தேச வேட்பாளர் பட்டியலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என கூறிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர். எனவே அந்த வகையிலே காட்பாடி தொகுதி மிக முக்கியமான தொகுதி. என்றால் முக்கியமான வேட்பாளர் ஒருவர், தமிழக அரசியலில் மிக முக்கியமானவர்களில் ஒருவரான துரைமுருகன் போட்டியிடுகின்ற தொகுதி. இந்த முறையும் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் போட்டியிடுவாரா இல்லை என்பதை அவர் அறிவித்த பிறகுதான் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும்.